இந்தியாவுடைய செமிகண்டக்டர் மார்க்கெட் அப்படிங்கிறது 2024 கணக்குப்படி 4.5 ட்ரில்லியன் ருபீஸ், அதாவது 4.5 லட்சம் கோடி. 4.5 லட்சம் கோடியா இருக்கிற இந்தியாவுடைய செமிகண்டக்டர் மார்க்கெட் சைஸுங்கிறது 2030ல் 9 லட்சம் கோடியா வளரும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த ப்ரொஜெக்டட் ஃபிகர் இருக்குது அப்படிங்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் நம்ம முதலீடு பண்ணும் பொழுது நமக்கு நல்ல லாபத்தை அது கொடுக்கறதான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேஜராக நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். மெக்கன்சியுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 10 to 20 பில்லியன் டாலர் அளவுக்கு வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக இந்தியாவுடைய இம்போர்ட் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்தியாவில் செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது வளர ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக 2030ல் 9 ட்ரில்லியன், அதாவது 9 லட்சம் கோடிக்கான மார்க்கெட் இந்தியாவில் இருக்கு அப்படின்னு ப்ரொஜெக்டட் ஃபிகர் இருக்கு. இப்போ செமிகண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை மேஜராக 3ஆக பிரிக்கலாம். ஒன்று டிசைன். இந்த டிசைனுக்குள்ளே என்னென்ன வரும்னா டிசைன் சாஃப்ட்வேர் வரும், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அது வந்துடும், ஓகேவா. அடுத்தது ஃபேப்ரிகேஷன். ஃபேப்ரிகேஷனுக்குள்ளே என்ன வருது, ப்ராசஸ்ட் வேஃபர்ஸ் வருது. ஃபேப்ரிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், அதில் ரா சிலிக்கான், வேஃபர்ஸ், நியான்ஸ் இதெல்லாமே வரும். அதெல்லாம் செமிகண்டக்டர் தயாரிக்கிறதான மெட்டீரியல்ஸ். அடுத்தது மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா லித்தோகிராஃபி டூல்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். அசம்பிளி அண்ட் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது பேக்கேஜ்டு மைக்ரோ ப்ராசஸரை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்.